சரியான திட்டமிடல் இல்லைன்னு தோணுது. கண்டிப்பா இல்லதான். கல்விக்கு திமுக அப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இவங்க குடும்பமே அரசியல்ல தான் இருக்கு. கூடவே இருக்கிறவங்களே சொல்ல மாட்டாங்க, அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே சினிமாவில இருந்து வந்ததுக்கு தாங்க, வேற என்ன பெருசா கிடையாது. ஆரம்பத்தில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சு கண்டிப்பா. பட் ஆனால் இருக்க அவரோட செயல்பாடுகளாக இருக்கட்டும், அவரோட தனிப்பட்ட இருப்பா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவர் மக்கள்கிட்ட வந்து எடுபடலையோ. குடும்ப அரசியல இருந்தாலே அவங்களோட செயல்பாடு நமக்கு மெயின். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரம் 2026? தேர்தல் பிரச்சாரம் வழக்கம் போல இல்லாம கொஞ்சம் ஒரு சூடு பிடிச்ச ஒரு சூழல்ல தான் இருக்குது. ஏன்னா பொதுவா யாராச்சும் புதுசா வர்றாங்க அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பக்கம்னு சொல்லி மாஞ்சு பேசுறாங்க. பட் ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குதுன்னு சொல்லணும். எக்ஸ்ட்ரா இருக்குது தெரியுது. பட் ஆனா விஜய் சார் வந்து இன்னும் வெளியே வர மாட்டேங்கிறாரு. வரத்தை தடுக்கிறாங்களே. இல்ல, அதை தடுக்கிறாங்க. அது வந்து அது அரசியல் சூழல்ல அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சூழல் தான். நாங்க இதை பொதுமக்களா எப்படி பாக்குறோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த வீட்டுல ரெகுலரா நடக்கிறது வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தா அதுல சமையல்ல கூட எக்ஸ்ட்ரா நல்லா இருந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இது வரைக்கும் இருந்த அரசியல் சூழல் இப்ப மாறுனா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். அவர் வருவாரு, என்ன பண்ணுவாரு, அது ரெண்டாவது பட்சம். பட் இது வரைக்கும் நாங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டோம். பட் இனிமே என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த தேர்தலை நாங்க பாக்குறோம். அந்த மனுஷன் வெளியில வராரு வரல, ஆனா வந்த வரைக்கும் பேசியிருக்காரு, வந்த வரைக்கும் சொல்லியிருக்காரு, வந்த வரைக்கும் முரண்பாடுகளும் இருக்கு, அதே சமயம் சாதகமும் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. இது யாருக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்க? இந்த தாக்கம் வந்து திமுக அதிமுக அப்படின்றத கடந்து எல்லாத்துக்குமே சராசரி வாக்குப்பதிவு அது கலைக்கும். இப்ப திமுக ஒரு 70 விழுக்காடு வாக்கு இருந்திருக்கலாம், அதிமுக ஒரு 30 விழுக்காடு இருந்திருக்கலாம், இதர கட்சியினர் கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருந்திருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் வந்ததுக்கு அப்புறமா திமுக இருக்கிற அந்த 70 விழுக்காடுல 35 தாராளமா தாக்கலாம். அது பெருசா பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னா எல்லா இடத்துலயுமே இருக்கிற சராசரி வாக்குப்பதிவை அவர் பிரிக்கிறாரு. கண்டிப்பா சராசரி தான் பிரியும். கண்டிப்பா பிரியும். பாதிப்பு யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஆனா சராசரியா சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா சராசரியா பிரியும். எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் திமுக தான் தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு. அது ஏன் அப்படின்னா, இப்ப எடுத்த உடனே நம்ம ஜூலியவே எடுத்துக்கலாமே. அந்த அம்மா 2 காரணத்துக்காக பேசலாம். ஒண்ணு, விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இன்னொன்னு, இதை வச்சு நாம ஏன் செலிபிரிட்டி ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். இப்ப மேபி இருக்கலாம். இப்ப விஜய் வராரு, அவர் நினைச்சிருந்தா ஒரே 2 பேத்துக்கு மட்டும் தான் போட்டியா, ஒன்னு டிவிக்கே ஒன்னு ஏடிஎம்கேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா யார் இப்ப ஆளுங்கட்சியில இருக்காங்கன்ற ஒரு கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இது என்னப்பா குடும்ப அரசியல்? அவங்க அப்பா இருந்தாரு, இப்ப அவங்க பையன் இருக்காரு, இப்ப அவங்களோட பையன் துணை முதலமைச்சரா இருக்காரு. இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அடுத்து அவங்க போய் இன்ப நிதியும் வந்துருவாரோன்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அது பயம் இருக்குதான் செய்யும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, குடும்ப அரசியல இருந்தாலே அவங்களோட செயல்பாடு நமக்கு மெயின். அவங்க செயல்பாடு உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம ஓட்டு போட தேவையில்ல. அவங்க செயல்பாடு பிடிச்ச போக தான் நம்ம ஓட்டு போடுறோம். இப்ப செயல்பாடு முக்கியம்ன்றதை கடந்து இப்ப கட்சியில அடிமட்ட தொண்டன்ல இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்து இவங்களை விட பதவியில இருக்கிறவங்களோட அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் அந்த கட்சியில ஒரு நிர்வாகியா தான் இருக்காங்க. அதை நம்ம பாத்திருப்போம். இப்ப நினைச்சிருந்தா அவங்களுக்கு பதவியை கொடுத்திருக்கலாம். அவங்க யாரும் அப்படி எதிர்ப்பு எழுப்புற மாதிரி தெரியல. அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? அவங்கதான் உள்ளே இருந்து பழகிட்டாங்க. ஏன்னா இப்ப உண்மையான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு கட்சியில. இப்ப இந்த டிவிகேல கூட செங்கோட்டையன் அண்ணா வந்து சேர்ந்ததை நம்ம பார்த்திருப்போம். இப்ப நான் வந்து எந்த கட்சிக்காக நான் சொல்லுவேன், உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இப்போ செங்கோட்டையன் அண்ணா போய் சேர்ந்ததை நம்ம பார்த்திருப்போம். அவர் சேர்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு பையில ஜெயலலிதா போட்டோவை எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கலன்னு கேள்வி வச்சாங்க. அதுக்கு அவர் பதிலும் சொன்னாரு. எடுத்ததுக்கு அப்புறமா ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கும் ஒரு பதில் வச்சாரு. ஆக ஒரு அடிப்படை தொண்டன்றதை கடந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கனெக்ட் எல்லாத்துலயுமே இருக்கும். இப்ப திமுகல யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையா அப்படின்னா, எதிர்ப்பு தெரிவிக்கலன்றதை நம்ம நேர்ல பார்க்கல, எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதையும் நம்ம நேர்ல பார்க்கல. நம்ம ஒரு யூகமா இங்க உட்காந்து பாக்கிறதுக்கு படம் நல்லா இருக்குன்னு சொல்ல தோணும். பட் இப்ப உட்காந்தாதான் தெரியும் அந்த படம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு. உள்ள நடக்கிறது நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது. அது அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கட்சி பூசல் தான். அப்படி பார்க்கும்போது வேலுமுருகன் விழுந்திருக்காருல்ல. கண்டிப்பா அதே மாதிரி நிறைய பேர் வரலாம், வராமலும் இருக்கலாம். அவருக்கும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க மாதிரி பேசுறாங்களா? அழுத்தம் இருக்கலாம். இப்ப நீங்க இது தொல் திருமாவளவன் ஐயா அப்படின்றத கடந்து இப்ப காங்கிரஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சேருவாங்களா சேர மாட்டாங்களான்ற கேள்வி இருந்துச்சு. இப்ப நம்ம திமுக எப்பயுமே காங்கிரஸ் நம்ம கூட தான்ப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு தைரியம் அவருக்கு இருந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கட்சி கூட்டணி பேசி முடிச்சுட்டு வெளியில வந்து அவ்வளவு பேரானந்தம் அவருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வெறும் 28 சீட்டு தான். ஆனா அதுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் தேவையில்லை. அதுக்கு எவ்வளவு போராடி இருப்பாரு அவர் தான் தெரியும். போராடின மாதிரி தெரியல, பூத்தாண்டி கட்ட மேல தெரியுது. எது காமிச்சாலுமே இப்ப காங்கிரஸ் கிட்ட அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை போயிருக்குன்னா காங்கிரஸுக்கு 2 எண்ணம் இருக்கலாம். ஒண்ணு, இங்க இருக்கலாமா வேணாமா.
ரெண்டாவது, இங்க இருந்து வெளியில போனா யாரு கூட சேரலாம், அது டிவிகேவா இருக்கலாம் அல்லது எங்க வேணாலும் இருக்கலாம், அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஆனா ஒரு கட்சியை உள்ள உட்கார வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறாங்கன்னு சொன்னா அவருக்கு அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அதை திருத்தி இருந்தா கட்சி பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். இப்ப டிவிக்கேன்னு கிடையாது, நிறைய கட்சிகள் தனிப்பட்ட முறையில தனித்து நின்று 234, இப்ப சீமானே எடுத்துக்கோங்க, 234 தொகுதியும் தனித்து தான் நிப்பேன்னு பற்பல ஆண்டுகளா நிக்கிறார். அது 2வது பட்சம், அது அவர் ஓரமா விளையாண்டு கூட வச்சுக்கலாம். இப்ப தனிப்பட்ட முறையில 234 தொகுதியிலுமே ஆள் நிப்பட்டுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இங்க தனிப்பெரும்பான்மையை என்னால காமிக்க முடியும், நான் நிரூபிச்சு காட்டுவேன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா எல்லா கட்சியுமே அப்படி நிக்கலாம். இப்ப காங்கிரஸ தனக்குள்ள எப்படியாச்சும் நம்ம கட்டமைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அங்க உட்கட்சி பூசல் இருக்கு. இதை தொழில் திருமாவளவன் ஐயாவோட தான் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை, அவருக்கும் அந்த முரண்பாடு இருந்திருக்கலாம். ஆனா அந்த முரண்பாடு அவங்களுக்குள்ளதான் தெரியும். இப்ப வெளிப்படையா பாக்குறதுக்கு எல்லாமே விளையாட்டுத்தனமா நல்லா தான் இருக்கும், நல்லா பேசுறாங்க, 10 மணி நேரம் வெளில வந்து இப்படி ஒரு சிம்பிள் காமிச்சாரு, எல்லாம் முடிச்சிட்டாரு. இப்ப அதையே தான் நம்ம தேமுதிக ஐயா ஒருத்தர் வெளில வந்து இப்படின்னாரு, பேசி முடிச்சாச்சு. இப்ப அதை ஒரு சிம்பிளா மாத்திட்டாங்க. எப்படி 2 பேத்துக்கு மத்தியில தான் போட்டின்றதை பிரபலமாக்குனாங்க, இப்ப சிம்பிளை பெருசாக்கி விட்டாங்க. காலகட்டம் அப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கு. அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை போகுது. இதை பொதுமக்களை நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க ஓரமா விளையாண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவை மக்களுக்கான நல்ல பணிகள் நடக்கணும். யார் வந்து மக்களுக்கு நல்ல பணிகள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்துல சொன்ன அதே வார்த்தை, நான் ஆரம்பத்துல சொன்ன அதே வார்த்தை, மாற்றம் இருந்தால் நல்லதுன்னு நான் கிடையாது, நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாற்றம் புதிய கட்சிகிட்ட இருந்திருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராத ஒருத்தர் ஆட்சிக்கு வராருன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து கூட நல்ல மாற்றம் இருக்கலாம். அது நாம் தமிழராக கூட இருக்கலாம், அது அவங்க விருப்பம். ஆனால் மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. புதிய கட்சிக்கு ஆரம்பத்தில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது கண்டிப்பா. பட் ஆனா அவர் இருக்க அவரோட செயல்பாடுகளா இருக்கட்டும், அவரோட தனிப்பட்ட இருப்பா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவருக்கு மக்கள்கிட்ட வந்து எடுபடலையோ. இதை எப்படி நான் பாக்குறேன்னா, இடையில ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு, ஒரு நடிகையால ஒரு குழப்பம் வந்துச்சு, குடும்ப சூழல் காரணமா ஒரு குழப்பம் வந்துச்சு. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைவர்ன்ற அடிப்படையில அவர் பெருசா விளக்கம் கொடுத்திருந்தாருன்னு சொன்னால் அவர் தலைவரா இருக்க முடியாது. ஏன்னா சொந்த வாழ்க்கை வேறு, பொது வாழ்க்கை வேறு. ஆனா அவர் மேடையில சொன்ன ஒரு வார்த்தை, இது என்னோட பர்சனல், அதை நான் பாத்துக்கிறேன், அதுக்கு நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க, என்ன வச்சு நீங்க எல்லாரும் பெரிய ஆளாக பாக்குறீங்களா, தாராளம் வாய்க்கோங்க, அதனால நான் சின்னவனாக போறது, இது சொன்னாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஒரு தலைவனா ஆரம்பத்துல அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கான எதிர்ப்புகள் அதிகமாகுதுன்னு பாக்குறது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் கத்துக்குட்டி, அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. அவரை விட அனுபவம் வாய்ந்த கட்சியினர் வந்து ஜாயின் பண்றப்ப அவருக்கான மரியாதையை அவர் கொடுக்குறாரு. இப்போ ஒரு மனு கொடுத்துட்டு உள்ள இருந்து வெளியில வந்தப்ப செங்கோட்டையன் அண்ணாவோட தோல்ல கை வச்சு நம்ம நடந்ததை பார்த்திருப்போம். அவரை விடாம புடிச்சுக்கிட்டே வர்றாரு அவரை கூட்டத்துக்குள்ள. அவருக்கு அப்போ மைண்ட்ல 2 எண்ணம் இருந்திருக்கலாம். ஒண்ணு, இந்த கூட்டத்தை வந்து தப்பிக்கணும், இன்னொன்னு நம்மளோட ஒரு பலசாலி முன்னாடி போறாரு, அவரை புடிச்சுக்கிட்டு போலாம், இதுவும் இருக்கலாம். ஆக அவரு பாக்குறப்ப அவருக்கு எதிர்ப்பு இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன், மறுக்கவே மாட்டேன். சில சூழல்கள் பாக்குறப்போ என்னடா அந்த மனுஷன் எப்படி பண்றாப்புல, தலைவருக்கான ஒரு அடிப்படை தகுதி இல்லாம போயிருமோன்ற ஒரு பயம் இருக்கதான் செய்யும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுதான் இருக்காரு. இப்ப ஒரு விசாரணை முடிச்சுட்டு வெளியில வர்றப்போ செந்தில் பாலாஜி வர்ற கோணம் வேறையா இருந்துச்சு, இவர் வர்ற கோணம் வேறையா இருந்துச்சு. 2 தடவை போனாலும் முதல் தடவை இவ்வளவு பெரிய அலப்பறை இல்லை, 2வது தடவை வெளியில வந்தப்போ வெளியில இருந்து வர்றப்பவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னு சொன்னாங்க. அது வந்து எல்லாம் முடிஞ்சது, நல்லபடியா முடிஞ்சதுன்றத ஒரு வெளிப்பாடு தான் அது. கண்டிப்பா எல்லாமே மாற மாற அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். என்னை எதிர்க்கிறீங்களா, தாராளமா ஏத்துட்டு போங்க. சரியான திட்டமிடல் இல்லைன்னு தோணுது. கண்டிப்பா இல்லதான், நிறைய இடத்துல அது இல்லாமதான் இருக்கு. நான் அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஒரு புதிய கட்சி தொடங்கிட்டு அவ்வளவு பெரிய கூட்டத்தை அத்தனை பேர் வராங்க. ஏன்னா கட்சின்றதை கடந்த ஒரு நடிகனா அவர் ஜெயிச்சிருக்காரு. அந்த வெற்றிக்கான மக்கள் கூட்டம் கண்டிப்பா இருக்கும். என்னுடைய கேள்வி, அரசியல்வாதிகளுடைய கேள்வி என்னன்னா, அந்த கூட்டம் வாக்கா மாறுமான்றது நம்மளுக்கு ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். ஆனா மாறுறதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி ஒரு நடிகர் நிக்கிறாருன்னு சொன்னா ஒரு கேள்வி வரும், அந்த கூட்டத்தை எப்படி நடத்தணும்? ஏன்னா அனுபவம் வாய்ந்த கட்சிகள் கூட்டம் நடத்துறது வேற, ஏன்னா அவங்க நிறைய நடத்திட்டாங்க. ஒரு அனுபவமே இல்லாத ஒரு அரசியல்வாதியா ஒரு நடிகர் ஒரு கூட்டத்தை நடத்துறது கஷ்டம். சரியான டீம் பக்கம் வச்சிருக்கலாம்ல? கண்டிப்பா வச்சிருக்காங்க. ஆனா எல்லா டீமுமே செங்கோட்டையன் தவிர்த்து எல்லா பேருமே புதுசாதான் இதுல இறங்கியிருக்காங்க. அனுபவம் வாய்ந்தவங்க யாருன்னு கிடையாது. ஆனா அந்த வந்து போட்டி இருக்குமே, நீ பெரியலா நான் பெரியலான்ற மாதிரி, அது புறத்துல பாக்குறப்ப அந்த அளவுக்கு பெருசா தெரியுதான்னு ஆரம்பத்துல புசியானதா செங்கோட்டையன் கேட்டானுங்க, அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. மேடையில வச்சுட்டு ஒரே சால்வையில 2 பேர் நின்னாங்க, டக்குன்னு ஒரே செய்கையில முடிச்சிட்டாங்க இல்லையா? சோ இது பேசினா பேசிட்டே போலாம். ஆனா அவங்களோட பதில் செய்கையில வெளியில வருது. அவங்க கட்சிக்குள்ள பூசல்கள் இருக்கான்னு கேட்டா வெளிப்படையா இல்ல, ஆனா பிற கட்சிகள்ல வெளிப்படையா தெரியுது. அது ஒண்ணுதான் நாங்க பாக்குறோம். அவங்க மக்களுக்காக என்ன செய்ய போறாங்க ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாரு. திமுக தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு. சரி, கண்டிப்பா ஒத்துக்கிறோம், ஆமா அவங்க பண்றாங்க, தப்பு பண்றாங்க, ஊழல் பண்றாங்களா, நீ என்ன பண்ண போறன்றது ஒரு ஓப்பனா சொல்லாமல்ல. இது தேர்தல் அறிக்கை வெளியிடல, இன்னும் முழுசா வெளியிடல, அது ஒண்ணு இருக்கு. 2வது, இலவசங்கள் வேணான்னு சொல்றவர் இலவசங்களை இவரே சொல்லதான் செய்யறாரு. அது மத்த கட்சியை பார்த்து சொல்றாரு. அதுவும் உண்டு. இப்ப இதை இன்னொரு கட்சியோட சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்க பெண்களுக்கு இலவசமா பேருந்து விடுறீங்கன்னா அந்த ஆண்களுக்கு விடுறேன் ஒருத்தர் சொன்னாரு, நம்ம பாத்துருக்கோம். நீங்க இலவசமா டிவி தரீங்க, இந்தாங்க நான் என்னத்தையாச்சும் கொடுக்குறேன்னு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க மிக்சி கிரைண்டர் தரீங்களா, நான் ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்றேன்னு ஆளு போட்டி போட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இத
இவங்க 90 இவங்க 90 மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறப்ப அந்த 90ல இருந்து ஒரு 10% இவர் எடுத்து சொல்லதான் செய்யறாரு. நம்ம கேட்கிறோம், ஏன் அவங்கள பார்த்து நீங்க ஒழுங்கா கூட்டத்தை நடத்தலாம்ல, இவங்கள பார்த்து ஒழுங்கா கூட்டம் நடத்தலாம்ல, இவங்கள பார்த்து ஒழுங்கா பேசலாம்ல, கட்சி வேட்பாளரோட பேரையே நீங்க மாற்றி சொல்றீங்க. ஏன்னா மாற்றி சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கே. ஆனா இலவசங்கள் சொல்றப்ப அதுல இருந்து ஒரு 2-3 இலவசத்தை எடுத்து சொல்றப்ப அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. இல்ல இலவசம் வேணாம்னு சொன்னவர் தானே அவரு, அதனாலதான் அவர் சுத்தமா வேணான்னு சொல்லல, இலவசமே வேணான்னு சொல்லல. ஏன்னா அவருடைய பேச்சுல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது. இலவசமே வேணான்னு அவர் மறுக்கல. ஆனா மக்களுக்கான தேவை கரெக்டா பூர்த்தி பண்றதுக்கு நான் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்றேன்னு அவர் சொல்றாரு. அது சொல்லும் போது இது அடிப்படை கல்வி சொல்லலாம், மருத்துவம் கண்டிப்பா அவர் நிறைய கேட்கதானே செய்யறாரு. வேலை வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்றாரு, கல்வி கடனுக்காக பேசுறாரு. அதுவும் இல்லாம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த முதல் மதிப்பெண் வாங்கினவங்களுக்கு தொகுதி வாரியா கூப்பிட்டு கொடுத்து, ஆனா தொகுதி வாரியான்றப்ப அப்பவே நம்மளால சுதாரிச்சிருக்கலாம், இவர் வரப்போறாருப்பான்னு சுதாரிச்சிருக்கலாம். இல்ல அப்பவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, இதுதான் மேட்டர். இவர் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அப்படி இப்படி அடசப்படசலாமா. ஆனா ஒரு இந்திய அரசியலே எடுத்துக்கலாம், இந்திய அளவுல ஒரு அரசியல்ல நீங்க இந்த கேள்வி புரியுறது மணிக்கணும். நீங்க சொன்னீங்க தொகுதி வாரியா பிரிக்கிறாங்கன்ட்டு, அப்பவே வந்து புரிஞ்சு போச்சு இவர் வந்து அரசியல் வரப்போறான்னு புரிஞ்சு. பட் என்னன்னா அந்த கல்வி கொடுத்தது யாரு? ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஒரு பையன் வந்து அங்க வந்து நிக்கிறான்னா அது காரணம் யாரு? கல்வி யாரு அது சிறப்பா செயல்படுது அவங்க தான். இப்ப கல்வியை கொடுத்தது வந்து திமுக அரசு தானே, அவங்களதான் நீ குறை சொல்றீங்க. கல்வியை கொடுத்தது திமுக அரசு இல்ல, சிறப்பா இப்ப இந்த வருஷத்துக்கு இப்ப நல்லபடியா படிச்ச பசங்க வந்திருக்காங்க. காலை உணவு திட்டமா இருக்கட்டும், மற்ற அவங்களுக்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பா செயல்பட்டாங்கன்னா அந்த பசங்க நல்லபடியா படிச்சு வெளியே வந்திருக்காங்க. இல்ல உணவு திட்டம்லாம் எப்பவோ வந்தது இல்ல, நம்ம உணவு திட்டம் ஆரம்பத்துல இருந்து வந்தது. இப்ப காலை உணவு திட்டம் சொல்றேன் இல்ல, இது மாதிரி ஒண்ணுன்னா கல்விக்காக. இதையுமே நான் நீங்க சொல்றதோட கம்பேர் பண்றேன் தான். இப்ப இலவசத்தை விஜயும் ஏன் சொல்றாருன்னு சொல்றோம் இல்லையா, ஏற்கனவே மதிய உணவு திட்டம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அத காலை உணவு திட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாத்தி தான் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட இந்த திட்டமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாத்தி எல்லாம் கொடுக்கல. நீங்க மதியம் கொடுத்துருக்கீங்க, நான் காலையில கொடுக்குறேன், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா காலம் போயிருந்துச்சுன்னா சாயந்தரம் வேணா நான் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் சாப்பாடு போறேன்னு சொல்லுவாங்க. மேபி இருக்கலாம், ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது. கல்விக்கு திமுக அப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கல்வி ஒரு அடிப்படை தேவை. ஒரு மனுஷனுக்கு ஜனநாயகத்தை புரிஞ்சுக்கணும், என்னுடைய உரிமை, இப்ப நமது கடமை நமது வாக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அடிப்படை கல்வி தேவைப்படுது. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ தமிழ்நாடு அரசு இப்ப கிடையாது, முன்னாடி இருந்தே தமிழ்ல 100க்கு 100 மதிப்பெண் வாங்கினா 15,000 ரொக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு இதை நான் ஒரு ஆசிரியரா எப்படி பாக்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்ல 100 மார்க் வாங்குறது கஷ்டப்படுறான். இது வேற கோணம், இது போய்கிட்டே இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா கல்விக்கும் திமுகவும் தொடர்பு இருக்கான, இது வேற வேற. இதை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா கல்வி அடிப்படை தேவை. நம்ம எங்க இருந்தோ ஆரம்பிச்சிருக்கோம். அடிப்படையா நம்ம மனிதத்தை உணர்றதுக்கே கல்வி அவசியம்தான். சோ இதையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. பிரச்சார சூடு பிடிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்ப எடப்பாடியை வந்து தொடர்ந்து வந்து இப்ப ஸ்டாலின் ஐயா விமர்சனம் பண்றாரு, அவர் குடும்பத்தை விமர்சனம் பண்றாருல. அவங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனம் பண்ணலாம், ஓகே. பட் ஆனா குடும்பத்தை தாக்கி பேசுறாருல, பாத்துருப்பீங்க. இதை நான் எப்படி பாக்கணும், இதே எனக்கு அதை பார்க்கும் போதே நான் கிடையாது, நிறைய மக்களுக்கு இது ஒரு பேச்சுதான். ஏன்னா இப்ப விஜயோடைய தனிப்பட்ட குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. ஏன்னா குடும்பத்துல யாரும் அரசியல்ல கிடையாது, இவங்க குடும்பமே அரசியல்ல தான் இருக்கு. இல்ல அது பாயிண்ட் ஆஃப் கரெக்டா தான் இருக்குது. பட் ஆனா அவர் வந்து தனிப்பட்ட அந்த கடைசி காலத்துல அது குறிப்பிட்டு அவன் வந்து ஜெயில அரெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் தப்பு இல்லையா? இல்ல இது வந்து அவங்க குடும்பமே பொது வாழ்க்கையில ஈடுபட்டாங்க அப்படின்றப்ப நம்ம பேசதான் அவனு, வேற வழி கிடையாது. இப்ப அவங்களுடைய பையனை பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரா இருக்காரு, அங்க கனிமொழி பாத்தீங்கன்னா அவங்க எம்பியா இருக்கிறாங்க, அவங்க குடும்பமே அங்கங்க பதவியில இருக்கிறாங்க. நம்ம எங்க போய் யாரை சுட்டி காட்டி பேசினாலும் ஏதோ ஒரு வகையில அவங்க சொந்தக்காரங்க வந்து நிக்கிறாங்க, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப எடப்பாடி சொன்னது கரெக்ட்னு சொல்றீங்களா? கரெக்ட்னு சொல்லல, அவர் எடப்பாடின்னு கிடையாது, யாரா இருந்தாலும் பேசினா அப்படித்தான் போய் நிக்கும். இல்ல பாயிண்ட் கரெக்ட்ன்றீங்களா? கண்டிப்பா கரெக்ட் தான். கரெக்ட் தான்ன்றீங்களா? அப்ப ஸ்டாலின் வந்து அவர் வந்து வேற வழி கிடையாது, வேற வழியே கிடையாது. இப்ப திமுக தாக்கி பேசணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா குடும்பத்தை பத்தி தான் பேசி ஆகும். அவங்க திட்டங்களை பத்தி செயல்படுத்தி பேசலாம்ல. இப்ப சொன்னதே சொல்றதா மக்களுக்கு சலிச்சு போகும், வேற வழி கிடையாது. ஏன்னா இப்ப என்ன சொன்னா மக்கள் கேட்பான்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்பெல்லாம் நவீன காலத்துல எவனும் நின்று கேட்க மாட்டானுவ, வேற வழி கிடையாது. என்ன சொன்னா கேட்பான். மக்கள் மத்தியில மக்களோட மனசுல என்ன இருக்கு, எப்பப்பா இந்த குடும்ப அரசியல் முடியும் எதிர்பார்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கு. இப்ப 90% மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாயிருச்சு. இன்னொன்னு இளைய தலைமுறைக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கும் சேம் எதிர்பார்ப்பு. எங்களை ஃப்ரீயா கொடுத்து கெடுத்து விட்டீங்களே, இப்ப விஜய் கொடுக்க மாட்டாரு கேட்டா அவர் கொடுக்கதான் செய்யறாரு. எங்களுக்கு தேவை அட்லீஸ்ட் 100% நாங்க ஃப்ரீயா வாங்கினதுக்கும் இப்ப 20% ஃப்ரீயா வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்ல. இப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறாங்க. அது டிவி கேட்டன்னு கிடையாது, மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. அது விஜய் தான் கொடுப்பாரு, சீமான் தான் கொடுப்பாரு, எடப்பாடியார் தான், அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. புதுசா வந்தாலும் சரி, இப்ப பழைய கட்சி இருந்தாலும் சரி, பழைய கட்சி இருக்க வேணாம்னு எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்க்கறாங்க. இப்ப நீங்க நிறைய சர்வே எடுக்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. திமுகவுக்கு
அடுத்த கட்டத்துல விஜய் இருக்கிற மாதிரி பேசினாங்க. இந்த எப்ப இந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் விஜய்க்கு வந்துச்சோ, விஜய் 3வது இடத்துக்கும் எடப்பாடி மேலேயே வந்தாரு. இப்ப அதையெல்லாம் கடந்து எப்ப சிபிஐ விசாரணை முடிஞ்சு வெற்றிகரமா வெளியே வந்தாரு, டப்புன்னு மறுபடியும் 2வதுக்கும் ஏடிஎம்கே 3வதுக்கும் போச்சு. இப்ப அந்த அளவுக்கு பிரச்சாரம்லாம் சூடு பிடிக்கி விஜய் முதலும் திமுக 2வது வருது. இவங்க ரெண்டு மாத்தி மாத்தி இப்ப அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிஜேபி எடுத்துப்பாங்களா மக்கள்? பிஜேபி மாற்றம் கேக்குறீங்களா? இது என்ன பிச்சு என்ன பால்டே தெரியாம அவங்க ஒரு பவுலிங் போட்டுக்கிருப்பாங்க. அவங்க அங்க கணக்குல எடுத்துக்கிறது கிடையாது. அவங்களும் தான் போராடுறாங்க, களத்துல வராங்கல்ல. எங்க போராடுறாங்க? அங்க நியாயமா பேசுறது ஒரே ஒரு ஆளு தான். அது கட்சிக்கு முன்னாடியே தலைவரா இருந்த அந்த ஒரு மனுஷன் தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவரே கட்சியில நிக்க விடல. ஒண்ணு அதுக்கு சொல்றாரு, நான் ஏன் நிக்கிறேன்னு நான் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அப்ப சொல்றேன். அவருக்கு என்ன பிரச்சனையோ, நாங்க அவங்களோட மனுஷனாவே மதிக்கிறோம். அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க வருமா விளாண்டு இருக்கானுங்க, அவங்க விளாண்டு பரவாயில்ல. ஆனா அதிமுக அவங்கள பெருசா எடுத்துக்கலையே. தேர்தல் பிரச்சாரத்துல கூட பாத்தீங்கன்னா எங்கேயும் அவரை பத்தி பேசவே இல்லையே. அதிமுகவுக்கு வேற வழி கிடையாது, அவங்க கூட சேர்ந்துதான் ஆகணும். மேல இருந்து பிரஷரை போட்டு அமைக்கி எடுப்பானு, வேற வழி கிடையாது. இல்ல மண்டையில ஏறி உட்காந்துட்டு நீ வந்துதான்டா ஆகணும்னா சேர்ந்தானே ஆகணும். அப்ப டிடிவி உள்ள வந்திருக்காரு, அது எப்படி பாக்குறது? டிடிவி வேற வழி இல்லாம தானே வந்தாப்புல. வழி இல்லாம வந்திருக்காரு. சேர்றதுக்கு முன்னாடி டிடிவி சொன்னார்ல, நிச்சயமான முறையில விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும், 4 இருப்பேன் அளவு பேசினாரு. பேசி அடுத்த நாள் கொண்டு போயிட்டு எடப்பாடி கூட சேர்ந்தாரு. எடப்பாடி கூட பேசுறப்ப மூஞ்சியே இல்ல அந்த மனுஷனுக்கு. நம்ம பாக்குறப்ப எல்லாமே அப்பட்டமா தெரியுது. எடை அம்படியா அப்படி சேர்த்து வைக்கிறீங்களா, என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது சசிகலா சேர்த்துக்கலாம்ல. சசிகலா அவங்க தனி ட்ராக். அவங்கள நான் விளையாட்டுல சேர்த்துக்கல. இல்ல சேர்த்துக்கலாம், இல்ல சேர்த்துனா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும்ல டக்குன்னு. விளையாட்டு சேர்த்துக்கலான்றப்ப அவனை சேர்த்துக்கிட்டே அப்படின்னு எனக்கு வெற்றி கிடைக்கும். கூட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல உங்களுக்கு. அது இல்ல இது இந்த சின்ன பிள்ளைங்க தெருவுல எல்லாம் கிரிக்கெட் ஆடுவானுங்க. இந்த டபுள் சைடு உப்புக்கு சாப்பானே ஒருத்தனை உட்கார வச்சிருப்பாங்க. அவன் வந்தாலும் ஒண்ணுதான், வராட்டாலும் ஒண்ணுதான். அப்படி பார்க்கும்போது ராமதாஸ் ஐயா அப்படிதான் நினைக்கிறீங்க போல. ராமதாஸ் ஐயா ஒரு மனிதனா அவரை மதிக்கணும் கண்டிப்பா. நிறைய பேத்துக்கான இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், போராடினதா இருக்கட்டும், அதுல எல்லாம் ஒரு நல்ல மனுஷன். எப்ப அவங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டுச்சு அப்புறம் கட்சி இல்லாம போயிருச்சு. அப்படி இருக்கும். அன்புமணி மட்டும் சேர்த்துட்டீங்களா? ராமதாஸ் அன்புமணி ஆல்ரெடி பதவியில இருக்கிறாரு. அவர் மத்திய ஒரு பதவியில அமைச்சர் பதவியில இருக்கிறாரு. அவர் எம்பியா இருக்கிறாரு. சோ அவருக்கு மதிப்பு கொடுக்கணும். அவரை அரசியல சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க கூடாதான்னு கேட்டா அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் சேருது. இல்ல அவருக்கு கூட்டம் இருக்கும்போது அப்ப ஐயாவுக்கு இருக்கும்போது கண்டிப்பா இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள பூசல் இருக்குதுன்னு சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வாங்கன்ற சொல்லிருக்கலாம்ல. அவசரப்பட்டு இதை ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனா ஒரு பொதுமக்களா நாங்க எதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, கூடவே இருக்கிறவங்களே சொல்ல மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் ரெண்டா பெரியதுப்பா, இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா அவனை ஒதுக்கி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு கட்சி மேடையிலேயே ஒரு மாநாடு நடக்குது, அப்ப தனித்தனியா நின்றாங்க பேசுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்குள்ள அவரை பூசல் இருக்கும் பொழுது நம்ம அது ஓட் பேங்க்ல இடிக்கும் இல்ல, ரொம்பவே மாற்றம் ஏற்படும். அது அவங்க இவரு. ஆனா அது மத்தவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை குறைக்குமானா கிடையாது. இப்ப அவங்க ஒரு தேர்தல்ல ஒரு 1000 பேரோட வாக்கு வச்சிருக்காங்கன்னா அது 500 பிரியும்ல. அந்த 500 பிரியும் போது உங்களுக்கு தான் லாஸ், அதிமுக தான் லாஸ். அது அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏது சொல்ல வராங்க, இன்னும் முழுசா அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கல. சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில இப்ப ஐயா அன்புமணியா தரப்பு ஒரு பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப ராமதாஸ் ஐயா பக்கம் ஒருத்தர் நிக்கிறாங்கல்ல, ஓட்ட 2 பிரியுது இல்ல. கண்டிப்பா அந்த இடத்துல அதிமுக தான் லாஸ். இப்ப அதிமுக சட்டசபை தேர்தலை பாதிக்க போறது கிடையாது. அவர் அங்க இருக்கிற ஃபெமிலியரான ஒரே ஒரு ஃபேஸ் எடப்பாடியார் மட்டும்தான். மித்தபடி ஃபெமிலியரான ஃபேஸ் யார் இருக்காங்கன்னு கேட்டா எல்லாருமே அங்கங்க பிச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த 2 பேரோட ராமதாஸ் ஐயாவோட அன்புமணி ஐயாவோட வாக்கு எண்ணிக்கை பிரிஞ்சாலும் அது எடப்பாடியாரை பாதிக்குமான்னு கேட்டா அவரு தனியா. ஏன்னா அதுல ஓரளவுக்கு வெற்றிகரமான வேட்பாளர் அவர் மட்டும்தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் பேசி ஆகணும், அவர் மட்டும்தான் உணர்ந்தாகணும். ஏன்னா உள்ள இருக்கிற இதர கட்சிகள் குறிப்பா பிஜேபி எல்லாம் மக்கள் ஏத்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறு சுத்தமாவே கிடையாது. அதிமுக தோத்துரும். அது ரிசல்ட் வரட்டும். மக்கள் ஏத்துக்கலன்றீங்களா? மக்கள் ஏத்துக்க போறது கிடையாது. கண்டிப்பா ஏத்துக்க போறது ஒன்னும் பெருசா தாக்கம் ஏற்படுத்தல. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பாவே இல்ல. இருக்க சரி அவங்களுக்கு கண்டிப்பா. அப்ப அது தெரிஞ்சுதான் ஐயா கம்மியா உங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணிருக்காரோ? இருக்கலாம், மேபி இருக்கலாம். அவங்க எப்படி 70-60 கேட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஒருவேளை இங்க இருந்து ஓபிஎஸ் போயிட்டு திமுக சேர்றதுக்கு பதிலா இவங்க 2 சேர்ந்து இருந்தாங்கன்னா ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அவர் ஏன் அவசரப்பட்டு திமுக போனாரு? அவசரப்பட்டாரோ இல்ல அவசரப்படுத்தப்பட்டாரோ யாருக்கு தெரியும்? நம்ம நேர்லயே அவரை யார் போய் அழுத்தம் கொடுக்க போறாங்க? மேபி கொடுத்திருக்கலாம்ல. திமுக கொடுத்திருக்குமோ? திமுகவா இருக்கலாம், இல்ல கொடுத்திருக்கலாம். திமுக இல்லாட்டி அவருக்கே ஒரு பயம் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல தனியாவே உட்காந்துருக்கோம், நம்மள எங்கிட்ட முடிச்சு விட்டாங்கன்னு ஒண்ணும் செய்ய முடியாது, சைசா போய் சேர்ந்துட்டா பிரச்சனை. இல்ல சசிகலா தான் என்ன ஒரு நாங்க மக்களே இன்னும் முழுசா மதிக்கலங்கிறேன்ல. நான் தான் இப்படி சொல்றீங்க. அவர் கட்சி பேரே வாயில நுழைய மாட்டேது. ஆசா போசாங்கிறாங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேது. அவங்க எல்லாம் நாங்க என்ன விளையாட்டுல சேர்த்துக்கல. பட் நீ விளையாட்டு சேர்த்துக்கலாம், அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல.
கருத்து கணிப்புகள் மெஜாரிட்டியா 3 பேருக்கு தான் சொல்றாங்க. ஒன்னு டிஎம்கே கூட்டணி, இன்னொன்னு ஏடிஎம்கே கூட்டணி, இன்னொன்னு தனித்தனிக்கே 2 பேரு. அந்த 2 பேத்துல ஒரே ஒரு ஆள் மெஜாரிட்டியா இருக்காரு. காரணம் அவர் ஏற்கனவே சினிமாவில இருந்து வந்ததுக்கு தாங்க, வேற இன்னும் பெருசா கிடையாது. மீதமுள்ள சீமான வந்து அவர் எப்பயுமே தனித்து நிப்பாரு, பேசுவாரு, ஒரு பரவலான பேச்சாளரா வருவாரு, ஒரு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படியே மேகம் வரும், மழை பெய்ய போது ஐயோ ஒண்ணுமே இல்லாம அப்படி, அது தனி விளையாட்டு, அது தனியா இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள போக வேணாம். மிச்சம் இருக்கிறது 3 பேத்துக்குள்ள ஒரு போட்டா போட்டி இருக்குது. இதுக்குள்ள சசிகலா தாக்கத்தை ஏற்படுத்துறாங்களான்னு கேட்டா அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஐயா, இனியவன் கணேச கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.